அரசு செய்தி தொடர்பாளர்கள் நியமனம் தொடர்பான வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். 4 ஐஏஎஸ் அதிகாரிகளை அரசின் செய்தி தொடர்பாளர்களாக நியமிக்கப்பட்டதை எதிர்த்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. மேலதிக விரிவான விவரங்களுக்கு சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், விவரங்கள். தமிழ்நாடு அரசு துறைகளின் முக்கிய தகவல்கள், திட்டங்கள் மற்றும் தேவையான இனங்களின் செய்தி ஊடகங்கள் மூலமாக சரியான நேரத்தில் பொதுமக்களுக்கு எடுத்துரைப்பதற்கும் பிற அரசு துறைகளுடன் ஒருங்கிணைப்பதற்கும் மூத்த ஐஏஎஸ் அதிகாரிகளை அரசு செய்தி தொடர்பாளர்களாக டாக்டர் ஜே ராதாகிருஷ்ணன், ககன்தீப் சிங் பேடி, தீரஜ்குமார், பே அமுதா ஆகிய 4 ஐஏஎஸ் அதிகாரிகளை நியமித்து ஜூலை 14ஆம் தேதி தமிழக முதல்வர் ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்தார். இந்த உத்தரவை எதிர்த்து தான் சென்னை சேர்ந்த வழக்கறிஞர் டி சத்யகுமார் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் முறையான அரசாணை பிறப்பித்து அரசிதழில் வெளியிடாமல் உரிய நடைமுறைகளை பின்பற்றாமல் 4 ஐஏஎஸ் அதிகாரிகளை செய்தி தொடர்பாளர்களை நியமித்தது சட்டப்படி செல்லுபடியாக கூடியது அல்ல என்றும் இதற்கு எந்த சட்ட பலமும் பின்னணியும் இல்லை எனவும் குறிப்பிட்டிருந்தார். செய்தி தொடர்பாளர்களாக ஐஏஎஸ் அதிகாரிகள் நியமித்துள்ளதற்கு பத்திரிகை செய்தி குறிப்பு மூலம் தெரிவித்தது நிர்வாக ரீதியான அத்துமீறல் என்றும் அரசு அதிகாரத்தை பயன்படுத்தி ஆளுங்கட்சிக்கு சாதகமான தகவலை வெளியிடும் அபாயம் உள்ளது என்றும் இது அரசியல் சாசன கொள்கைகளுக்கு விரோதமானது என்பதால் 4 ஐஏஎஸ் அதிகாரிகள் அரசு செய்தி தொடர்பாளர் நியமித்து வெளியிட்ட பத்திரிகை செய்தி குறிப்பை அரசியல் சாசனத்துக்கு விரோதமானதை அறிவிக்க வேண்டும் என்று அந்த கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி ஸ்ரீவத்சவா சுந்தர் மோகன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் அரசினுடைய நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு செல்வதற்காகவே நியமிக்கப்பட்டுள்ளார்கள் என கூறி 1 லட்சம் ரூபாய் அபராதத்துடன் வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார்கள்.